ஓகே நண்பா, இந்த வண்டியில் வந்து 5 கலப்பை வீடியோ கேட்குறீங்க, அவ்வளோதான். அது நாளைக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து டீசல் வாட் ஃபுல் பண்ணிட்டு 5 கலப்பை என்னடா அங்கே நிற்குது? அது அங்கே கழட்டி விட்டு தான் அங்கே நிற்கிது. இப்போ ஓட்டி பிளான்ட்டு இங்கே கழட்டி விட்டலாம். நீ ஓட்டுவ. ஸ்டார்ட் பண்ணி இருட்டு காட்டங்காட்டி நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணோம். தட்டு மாறிக்கிட்டு இருக்காது, பட உடனே எடுத்து போட்டு கிளச்சி பிரேக் ரெண்டுமே அழுத்து, ஹேண்ட் பிரேக் எடுத்து விட. கப்பல் மாதிரி இருக்குதா? வண்டியெல்லாம் ஓட்டுறதுக்கு அப்படியே ரதி மாதிரி இருக்குது. சின்ன வண்டியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஈர குறைச்சி போடுறா. ஆட்டோ சந்தோஷ் பண்ண போடு தூக்கி ரோட்டில் ஏட்டே. மட்டை மாறு ஐய் தூக்க. தூக்க இரு. இப்போ தூக்க இரு. இப்போ தூக்க. தூக்க. 5 கலப்பை வீடியோன்னு கேட்குறாங்க. கரெக்டாக பார்த்துருவோம் போய். ஏன்னா சந்தோஷ இப்படி பிடிக்கணும். ஏன் முன்னாடி ஒன்றாலும் பிடிக்கணும். அவர் பாரு இருக்கிற வேகத்தையே எல்லாம் ஓட்டி பார்த்துருவார். எவ்வளோ போகுது, என்ன பண்ணுது. ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா போடா. ஏன்னா ஒரு வீடியோ எடுக்க தேவையில்லையா? ப்ரோ இன்றைக்கி 5 கலப்பையில் தான் இதோட பிக்கப் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொருத்தவன் வண்டியை விட்டுறான் அப்படியே. இப்போ தான் எல்லா ஈரும் போட்டு பழகிட்டு இருக்கிறான். ஏன்னா ஓகே ப்ரோ, இவன் வந்து அன்றைக்கி ஓட்டி பழக்கல ப்ரோ. அதனால் சுஜித் இன்றைக்கி எல்லா கியர்லையும் எப்படி ஓடுது என்னான்னு ஓட்டி பார்க்குறாராம். அவளோட இந்தான மட்டும் ஓட்டு, அந்தான வேணாம் சார். டே போ, அங்கேருந்து குறுக்கு சேலை ஓட்டிக்கலாம். ஏன்னா ஓட்டுனது மட்டும் அப்புறம் ஓட்டி விட்டுறலாம். கலப்பையில் ஓட்டி கொடுக்கணும்ல. கப்பல் மாதிரி போகுதா? ஆமாம், அதை ஆஃப் பண்ண முடியல. நிறுத்தி ரேஸ் பண்ணி விட்டு பாரு, அதுவும் பறிக்கும். பறிக்குதா? ஏன் பறிக்காது? 20 லட்சம் பறிக்க தானே செய்யணும். 20 லட்சத்துக்கு அந்த இது வேணாம். இந்தான வச்சு நீ அப்புறம் ஏறிக்க. கொஞ்சம் கையை கிட்ட டைட் பண்ணு சந்தோஷ்.
என்ன கீரில் போட்டுருக்கிற? லோ டாப்பு போடு. ஏய் இறான் பின்னாடி இருக்கிறான். ஆ கொஞ்சம் லைட்டாக வண்டி முன்னாடி மூவ் பண்ணு. அவன் டைட் பண்ணிட்டான். லைட்டாக மூவ் பண்ண லைட்டா. ஏ ஈர போடுறா. ஆ கொஞ்சமா லம்ப லோடு கொடுக்காத. இதெல்லாம் பெரிய கிளச்சு. ஆ போதும் சந்தோஷம். புட்டுற ஒரு 12 ஆயிரம் 1200 ஆயிரம் கூட ஓட்டி பாரு. டேய் கலப்பையா படுத்துக்கிச்சிரா. துண்ட 1500 ஆர்பிஎம் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணு. அவளெல்லாம் தள்ளினா முழங்காலம்ட்டாலும் போயிடும். ஓகே நம்ம கலப்பையே முழுவுது. நம்ம வண்டியில் இவ்வளோ ஆழம் எடுக்காது நண்பா. என் வண்டியில் இவ்வளோ எங்கே மொதல் சாலே இந்த பொடி பிடிக்காது. எந்த அளவுக்கு பிடிக்கிட்டு பாரு. முன்னாடி வெயிட்டு போடவும் என்ன வாங்குவாங்க. கலப்பை களத்துக்கு மேலே மண் வருது. ₹20 லட்சம் வண்டி பாருங்க எவ்வளோ மண் எடுக்குதுன்னு. பணம் பணம் பணம்பா பணம். ஓகே நண்பா. டாய் ஸ்கோரோட 5 கலப்பு பர்ஃபார்மன்ஸ் ஆகும். அது இது அப்படி தான். அடியில் செம்மண்ணே வருது பாரு. கலப்பையில் செம்மண்ணே வருது ப்ரோ. ஏ செம்மண்ணே வருதுடா. செம்மண்ணே வருது. நாலு உக்காருதா. பில்லே இல்லாத காட்டிக்கா குட்டாங்கட்டுது. பில்லே எல்லாம் ஆனால் குட்டாங்கட்டுது. பர்ஃபார்மன்ஸ்லாம் புட்டு நொணுங்குது ப்ரோ. வண்டி அணத்தவே இல்லை. லோ டாப்பில் ஓடிக்குது நண்பா. என்ன போடுதுன்னு பாரு. அதெல்லாம் எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்லை ப்ரோ. பாருங்க முன்னாடி 400-500 கிலோ வெயிட்டு போட்டிருக்கிறாங்க. கலப்பை தான் தாங்காது. எங்கள் கலப்பையே தாங்காதுன்னா பார்த்துக்காங்க. நான் போட்டுக்கிறதே ஹெவி கலப்பை. இந்த கலப்பையே தாங்குமான்னு டவுட் ஆகுது. இப்படி எந்த அளவுக்கு பாருங்க. மொதல் சால்லாம் இந்த அளவுக்கு எங்கள் வண்டியில் எடுக்கவே முடியாது ப்ரோ. விட்டா அப்படி செம்முன்னா அடியில் வாங்குது ப்ரோ. என்ன செய்தின்னு கேட்குது. ஆனால் இந்த வண்டியில் ஓட்டித்தான் சேருக்குது. ஓட்டினோம்னா வேலைக்கே ஆகும். ஆனால் 4 வீலும் கரகரன்னு சுற்றுது ப்ரோ. ஆனால் வந்து இன்ஜின் வந்து ஆர்பிஎம் 1 ஆர்பிஎம் கூட ட்ராப்பே ஆகலை ப்ரோ. சார் என்ன மாதிரி ஃப்ரெண்டு வீல் என்ன சுற்றி பாருங்க. இவ்வளோ வெயிட்டு போட்டு சும்மா கரன்னு சுற்றுது. அதே நேரம் ஆகிக்குது. சரிங்க அதே விட்டா நேரம் ஆகிதான்.
எங்கே தூக்கம் இதெல்லாம் தூக்காது நம்ம வண்டி மாதிரிலாம் முன்னாடி அவ்வளோ வெயிட் போட்டுருக்குறாங்களே எங்கே தூக்கம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பாங்க பாருங்க ஒரே சால் தான் எந்த அளவுக்கு இறங்குதுன்னு பாருங்க அப்படி வார வாரியா நம்மளதெல்லாம் 2 சால் ஓட்டினா தான் இந்த அளவுக்கு எடுக்க முடியும். கர 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 கரன்னு சுற்றுது. டயரில் கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்க மாட்டேது. அப்புறம் டயர் எப்படி நெளியுது பார்த்தியா ப்ரோ? 5 கலப்பையில் ஓட்டி இதோட எப்படி சொல்கிறது அதெல்லாம் வண்டி இன்ஜின் கொஞ்சம் லோடே ஆகல ப்ரோ. பாருங்களேன் எந்த கீரில் போட்டாலும் வண்டி பாட்டு இழுத்துட்டு போகுது. டேய் கலப்பையை கொஞ்சம் உள்ள வெளியே கமுத்து போ. டேய் கலப்பையை கொஞ்சம் வெளியே கமுத்து. சுண்ட ஓகே நண்பா கலப்பை முன்னாடி ரொம்ப ஓவராக கமுத்திட்டானுங்க. அதனால் கலப்பை கொஞ்சம் பின்னாடி கமுத்துறா அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னாச்சு கமுத்துறானா இல்லையா? ஆனால் வண்டி உக்காராது இருக்குது பார்த்தியா? ஓகே நண்பா இப்போ வந்து ஐபஸில் வேகமாக ஓட்டுறானா. எப்படி ஓட்டினாலும் இன்ஜின் சங்க போகிறது இல்லை, டயர் தான் சுத்த போகிறது. லைட்டாக கமுத்துனா போதும் விட. டேய் டேய் இருக்கிறத பாடுறா. ஐபஸ் ஓட்டுறாப்ல எந்த கீருக்குமே அனுத்தலடா. இப்போ தாண்டாப்பா ஜங்குது வண்டி ஐபஸ்ல தான். ஐபஸ்ல எந்த இவ்வளோ ஆளை விட்டு ஐபஸ்ல அனுத்தணும்னா அனுத்தாத இடம் இருக்கும். எந்த ட்ரையாக இருந்தாலும் ஒரு லிமிட்டு தானே. இழுக்குது பாரு. ஓகே அப்புறம் இதுக்கும் வந்து 5 லிட்டர் டீசல் தான் போகும். அதுக்கு மேலாம் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. எந்த கியரில் வேணாலும் ஓட்டலாம். ஆனால் 5 லிட்டர் தான் டீசல் எடுக்குது. அதனால் முன்னாடியில் பாருங்க கர 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 கரன்னு சுற்றுது பாருங்க. என்ன மாதிரி சுற்றிட்டு போகுது பாருங்க. அது எப்படா தூக்கம்? நம்ம வண்டி மாதிரி வண்டியே ஆஃப் பண்ணி போடுறா நீ. ஏன்னா கிளச் அழுத்த மாட்டா? மறுபடியும் எல்லாம் ஐபஸ்ல ஓட்டாத, வேற கியரில் லோ டாப்லேயே ஓட்டு. அது கிரவுண்ட் சவுண்டா? நீ ஆர்பி 5 மட்டும் சவுண்ட் வராது. நீ எதுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறா? அதான் அழுத்துப்படி. நல்லா இறங்கி போடுறா. நல்லா இறக்க ஃபுல்லா. அவ்வளோதானா? கல்லு. ஓகே நண்பா கலப்பை ஆளை எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க. அப்படியே இன்ஜினே உக்கார மாட்டேங்குது.
தூக்குனாங்குதுடா வண்டி ஃப்ரெண்டு வெயிட் ஃபுல்லாக போட்டு அழுத்தவா வண்டி என்னத்துக்குடா தூக்குணுங்கிறது ப்ரோ. கையெல்லாம் வெறும் இந்த அளவுக்குலாம் எந்த வாடகைக்கும் யாரும் ஓட்ட முடியாது நண்பா. இது மாதிரி காடு பெரிய காடாக இருந்தால் வேணா ஒரு பர்ஃபார்மன்ஸ் அருமையான பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலாம். குட்டி காடெல்லாம் ஆகாது, இது மாதிரி பெரிய வெயிலாக இருக்கணும். கலப்பே முழுகுது. ஃப்ரெண்டு வெயில் இவ்வளோ 350 கிலோ அது பக்கமாக வெயிட் போட்டிருக்கிறாங்க கம்பெனிக்காரரு. அதுக்கே இந்த அளவுக்கு ஸ்லீப் ஆகுது. இந்த அளவுக்கு இன்னும் வெயிட் இந்த அளவுக்கு இன்னும் டெப்த் கொடுத்து ஓட்டினோம்னா குறைஞ்சி இன்னொரு 100 கிலோவுக்கு மேலே வெயிட் போட்டால் தான் ப்ரோ இந்த வண்டி அடங்க மாட்டேங்குது. ஆனால் இன்ஜின் தங்கவே இல்லை ப்ரோ. கண்ணாடி மாதிரி இழுக்குது. 80 HP யாரை கேட்டு இழுக்குது. ஆனால் நமக்கெல்லாம் ஒரு இந்த வண்டியை வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு 55 கேட்டகரியில் எடுங்க, சூப்பராக இருக்கும். எதுவுமே பிரச்சனை வராது. மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்காங்க தங்கமான வண்டி. இந்த வண்டியை பற்றி இதை வச்சுக்கிற 2-3 நண்பர்கள் கூட எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த வண்டி நம்மளுக்கு 55-60 HP கரெக்டு ப்ரோ, எடுத்தால் தங்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துக்கிட்டிங்களா? நாளைக்கு இந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ப்ரோ, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வீடியோ வேணும்னு நிறையா நண்பர்கள் கேட்டீங்க. உங்களுக்கோசரம் நான் இது காமிச்சாலாம் காட்டுக்காரெலாம் ஓட்ட சொல்ல, சரி நாங்களே இதை ஓட்டி காட்டலாம், இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு. 5 கிழமைலாம் தாறு மரம் பேய் மாதிரி போகுது நண்பா. இதை வந்து நம்ம அடிச்சுக்கவே முடியாது. ஸ்லீப் பேச்சு தான் ஆகுதே தவிர டயரு. ஆனால் எப்படி சொல்கிறது, வண்டி வந்து சங்கலை. ஆனால் லோ டாப்பு 1500 RPM ஓடிட்டு இருக்குது. நாங்களாம் இன்னும் பொறுமையாக தான் ஓட்டுவோம், இவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட மாட்டோன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் இதுக்கு மேலே பொறுமையாக போனால் இவ்வளோ டெப்த்துக்கு அப்படியே டயர் ஸ்லீப் ஆச்சு ஆகுது, வண்டி போக மாட்டேங்குது. பாருங்களேன், உங்களுக்கே பாருங்கள் டெப்த்து எவ்வளோ போகுதுன்னு. அதாட்ட அசால்ட்டாக போகுது. இழுக்காது நம்ம வண்டி. ஆனத்தி ஆப் ஆகி போயிடும். இது எப்படி போகுது, சும்மா களை போடுற மாதிரி போகுது. அங்கே ஈரத்தில் விட்டுறாத. ஓகே நண்பா, இதா 5 கிழமைக்கு இந்த வண்டி அசரவே இல்லை ப்ரோ. அது பாட்டில் போகுது, மாடு மாதிரி இழுக்குது. ஏதாச்சும் கொஞ்ச நாச்சும் வண்டியை அனுத்துனா இந்த வண்டி அனுத்துது கிணத்துதுன்னு சொல்லலாம். இந்த வண்டி எங்கே அனுத்துது, வச்ச RPM அதே பாட்டில் ஓடிட்டு இருக்குது. நில்லு ஏன்னா இதுக்கெல்லாம் 7 கலப்பை போட்டால் தான் சரியாக இருக்கும். RPM பாருங்க, 1500 RPM. கொஞ்சம் ஓட இன்ஜின் ஒரே RPM தான் ட்ராப் ஆகுது. அது கூட ட்ராப் ஆகுது சொன்ன மாதிரி அப்படியே பறிச்சுட்டு இறங்குதா தவிர வண்டியே உக்கார மாட்டேங்குது நண்பா. ஐபஸ்ல ஏடா இவ்வளோ ஆரத்தை கொடுத்து ஐபஸ்ல உக்காருதுன்னா நியாயமா? அது எல்லா வண்டியும் இயற்கையாக குறையிறதுடா. இதை இறங்கிறேன். இல்லை போதும், இப்படி ஓட்டு, அண்ணன் ஓட்டாத. இதை மட்டும் இதை மட்டும் ஓட்டிக்க. மொதல் சாலுக்கே குட்டாங்கட்டு, 2வது சாலு குட்டாங்கட்டும். இதை மட்டும் ஒரு 2 சுத்து அவ்வளோ. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இதுல வந்துருச்சு. செம்மண்ணே வராது ப்ரோ. செம்ம ஐயோ கடவுளை, நல்லா பூந்து நடக்கவே முடியல ப்ரோ. அவ்வளோ இது பாருங்க, இதில் பாருங்க செம்மண்ணே வருது.
தெரியுதா? செம்மண்ணே எப்படி வருது பாருங்க. அந்த அளவுக்கு பட்டை புது பட்டைக்கு எதுக்கும் அப்படியே வாங்குது. வண்டியெல்லாம் கொஞ்சம் கூட சவுண்டு அரசாகவே இல்லை நண்பா. பாருங்க டயர் என்ன போட்டு பாருங்க. எவ்வளோ தான் அழுத்தி பிடிச்சாலும் லோடுங்கிற பேச்சுக்கே இடலாம் நண்பா. பாட்டில் மாடாட்டம் இழுத்துட்டு போகுது. ஓகே நண்பா, அவ்வளோதான். உங்கள் ஆசையா இந்த வண்டியோட 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸ்னு கேட்டிங்களா? இந்த 5 கலப்பையில் அந்த வண்டி சங்கவே இல்லை ப்ரோ. இது வேணா ஒரு 7 கலப்பை போட்டால் வேணா சங்குமான்னு தெரில. ஆனால் நம்ம வண்டிக்கு இதை ஓட்டி விட்ரு. ஆனால் நம்ம வண்டிக்கு பொறுத்தவரைலாம் 5 கலப்பை அதிகம். இதுக்கெல்லாம் போடணும்னா ஒரு 7 கலப்பை போடணும் நண்பா. இன்ஜினை அடக்கவே முடியல. இன்ஜினோட பவர் தாறுமாறாக இருக்குது. புதுசாக நான் ஒரு வண்டி பார்க்குறேன் ப்ரோ. எனக்கு ரொட்டேட்டருக்கு மெயினாக வேணும். நல்லா ஹெவி எக்யூப்மெண்ட் போட்டாலும் எனக்கு வண்டி திணறக்கூடாது. 1 லிட்டர் டீசல் போனாலும் சரி அப்படின்னு யோசிக்கிற நண்பர்கள் தயங்காத இந்த வண்டி எடுங்க. அருமையாக இருக்கும். வேறு பிரேக் அடித்தா முன்னாடியில் நிற்கும். முன்னாடியில் எங்கேயோ சுவிட்ச் இருக்குதுன்னீங்க பிரேக்கு. இந்த வண்டியில் சுவிட்சையும் காணோம், ஒன்றையும் காணோம். கம்பெனிக்காரரை கேட்டுட்டேன். டக்குன்னு வேறு எவ்வளோ மொத்த சாலை விட்டா வாரி எடுக்குது நண்பா. குறைய சொல்ல முடியாது. இதோட பவர் அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டியோட பவர். இதே இன்னும் பின்னாடி 18 சைஸ் போட்டால் இன்னும் எவ்வளோ பவர் இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்க. இதுக்கே இவ்வளோ பவர் இருக்குதுன்னா இன்னும் வந்து 5 கலப்பை போட்டால் இதோட பவர் தாறுமாறாக இருக்கும். ஆனால் ஏர் கூலன்னு இன்ஜினில் அருமை நண்பா. அப்படியே காற்று சவுண்டு இன்ஜினில் புஸ்ஸு 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 புஸ்ஸுன்னு உரும். நீ எங்களை கொண்டுட்டு போயிடுடாடே. இன்ஜின் சவுண்டு பாருங்க, அப்படியே புஸ்ஸுன்னு வருது. இவ்வளோ ஏர் கூலனானா இன்ஜின் எப்படி ஹீட் ஆகும் நீங்களே நினச்சி பாருங்கள். நம்ம வண்டியில் இந்த அளவுக்கு இது வந்து டர்போ இன்ஜின் ப்ரோ. பவர் தாறுமாறாக கொடுத்துருக்குறாங்க. 80 ஹெச்பினாலும் டீசல் 5 லிட்டருங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கம்மி ப்ரோ இந்த இன்ஜோடு இன்ஜினுக்கு. வேறு வண்டி கூட எப்படி ஒன்று சொல்லுங்கள். ஆனால் வந்து இந்த இன்ஜோடு இன்ஜினுக்கு பவர் வந்து டீசல் கன்ஜெக்ஷன் ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். இல்லை ப்ரோ இந்த வண்டிக்கு 5 லிட்டருங்கிறது அதிகம் ப்ரோ. ஏய் போதுன்னு அதெல்லாம் இல்லைக்காதுறேன். அதனால் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ 80 ஹெச்பி வண்டி 80 75 ஹெச்பிங்கிறீங்க ஒரு நண்பர்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த வண்டிக்கு 5 லிட்டர் டீசல் போகிறது, இவ்வளோ லோடு கொடுத்து 5 லிட்டர் டீசல் போகிறது அதிகமாக கம்மியாக என்னன்னு கொஞ்சம் எனக்கு கமெண்டில் அடிச்சு விடுங்க நண்பா. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறையா பேர் நண்பர்களுக்கு இந்த வண்டி எடுக்கணும் கொஞ்சம் ஆசைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒரு 60 ஹெச்பி கேட்டகரிக்கு மேலே நான் எடுக்கிறேன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்குது வண்டியெல்லாம். இந்த குறை சொல்கிறதுல டீசலில் தான் 5.5 போகுது. அதை மனசில் வச்சுக்காங்க. மித்த வண்டி வந்து எவ்வளோ டீசல் போகும், இந்த வண்டி டீசல் போகிறது அதிகமாக கம்மியாக என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சால் கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறதுக்கு. இதெல்லாம் 5 கலப்பைக்கு மாடு மாதிரி போகுது ப்ரோ. அதனால் இதெல்லாம் வந்து 5 கலப்பைக்கு நான் கூட தங்குன்னு நினச்சேன். இந்த இங்கெல்லாம் சங்குற மாதிரி தெரியல. ஆக மொத்தம் இந்த காட்டுக்குள்ளே நடந்து நான் தான் ப்ரோ சங்கி போயிட்டேன். பட்டையாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ்லாம். அதெல்லாம் குறைய சொல்லக்கூடாது. அப்படியே வெளியே போய் அப்படியே இன்ஜின் சவுண்டு பாரு போட்டு. அப்படியே ஓரமாக போயிடு, அளவுக்கு போயிடு.
அப்படியே 2 பேர் சேர்ந்து எடுத்துருவா சந்தோஷம். அதெல்லாம் மூட மாட்டான்டா. ஐயோ செருப்பு. ஏடா தலை வரணும் போ. பணமரத்து வேறு வண்டி கொஞ்சம் கூட அனுப்பவே இல்லை நண்பா. போயிட்டே இருக்குது. சுற்றிட்டு அவ்வளோதான் லிவரே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இதுக்கு மேலே ஏறி நிற்கிறது வேஸ்ட்டு ப்ரோ. கலப்பு ஆல்ரெடி கலப்பு மண் மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. அதனால் என்ன உனக்கு எல்லாத்தையும் ஒரு காவலை உனக்கு ஒரு காவலை. போதும் அப்படியே இல்லை மண்ணை ஒரு வாங்க வாச்சு விட ஆஃப் பண்ண அப்படியே மண்ணை குத்தி விட்டோம். எப்படா சொல்லிருக்குது பர்ஃபார்மன்ஸு? வண்டி ஆஃப் பண்ணு. டீசல் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசு. பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது நண்பா. நம்ம சுஜித் இப்போ இந்த வீடியோக்கோசரம் ஒரு 1/2 மணி நேரம் தான் ஓட்டுருக்கிறோம். எப்படா இருக்குது உன்னுடைய சர்ச்சை தான்? வண்டி பற்றி ஏதாவது குறை சொல்லணும்னா எதுவுமே சொல்ல முடியல. இந்த ஸ்டேரிங் கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஹார்னஸ் ஸ்டேரிங் மாதிரி இருக்கு எனக்கு. ஹார்னஸ் ஆட்டோமேட்டிக் இல்லை, அது ஏதோ ஸ்டேரிங்கில் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்குதான். அது கம்பெனிக்காரரே சொன்னாங்க. அதே நிறைய பேர் டெமோ எடுத்து ஓட்டுறாங்கல்ல, அதனால் ஸ்டேரிங் மட்டும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். மித்தபடிக்கு வந்து வண்டியில் வந்து எங்ககிட்ட கலப்பில்லை, எங்கள்கிட்ட கலப்பையில் ரோட்டேட்டரில். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஓட்டி பார்த்து ஃபீல்டு நாங்கள் செக் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ டெப்த்து போகிறதுக்கு இந்த ஹார்ஸ் பவர் வண்டியில் 5.5 லிட்டர் போகிறது. 5.5 லிட்டர் போகுது இந்த வண்டி. இந்த இன்ஜினுக்கு 5.5 லிட்டர் போகிறது ரைட்டாக தப்பான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் வந்து ஆர்பிஎம் டவுன் பண்ணிலாம் ஓட்டல ப்ரோ. ஃபுல் ஆர்பிஎம் தான். 5 ஆர்பிஎம் இழுத்து வச்சுக்கிட்டோம். ஆர்பிஎம்முங்க டவுனுங்கிற பேச்சுக்கே இடல. ஆனால் அதே மாதிரி இன்ஜினும் வந்து அடங்க மாட்டேங்குது. அது பாட்டில் பேய் மாதிரி இழுக்குது நண்பா. பறிச்சு அப்படியே இறங்குது, தூக்கவும் மாட்டேங்குது. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், வேலைக்கே ஆகல. சரி, வேலை முடிஞ்சதா சுண்ட? ஆசை தீர்ந்து போச்சு அந்த வண்டி. நம்ம கம்பெனிக்காரர் எடுத்துகிட்டு போக சொல்லிடலாம்ல? நாம் வச்சுக்கலாம். 5 லட்ச ரூபா குறைஞ்சது பாப்பா. சரி, ஒரு ஓடின வண்டி குறைஞ்சது 5 லட்ச ரூபானாச்சும் கேட்பாங்க. நமக்கு இதை ஏனையை கட்டி தீனி போட முடியாது நம்மளால். ஒரு 55 வேணா இந்த வண்டியை வேணா ஃபீச்சரில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ஒரு 55 ஹெச்பியோ ஒரு 50 ஹெச்பி கேட்டகரியோ எடுத்தோம்னா நமக்கு அதே தலைக்கு மேலே நமக்கு கருப்புத்துக்கு கிடக்கும். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக்கர், மிஷியால் போகலாம். ஒவ்வொரு ஐட்டமும் கிளச்சு பிரேக்கு எல்லாத்தையும் அழுத்தி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா கீரையும் நோட்டில் பண்ணால் தான் போவோம். போ அந்தானே வண்டி ஸ்ப்ளெண்டரை தூக்கி போடாத, கொஞ்சம் தள்ளி போ. அந்தானே இறங்கி போ, காட்டில் இறங்கி போ.